ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான சேனைக்கிழங்கு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அதே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. சட்னிக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். தண்ணியை தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சட்னி வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்டியான சட்னி தயார் சாப்பிட்டு பார்க்கல பிறகு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.